ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரு ஏர்லி மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் vlog வீடியோ தான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா புதன்கிழமை காலையில் ஒரு 5:15 எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அந்த அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து காலையிலேயே வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு சப்பாத்தி, மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு சோயா போட்டு புலாவ் மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன் முன்னாடி நாள் நைட்டே. ஸோ அதெல்லாம் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒரு 10 டேஸாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் மதியம் லஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் மார்னிங்கே வந்துட்டு கொஞ்சம் ஹரிபரியாக குக்கிங் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ சோயா பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நான் 2 கைப்பிடி சோயாவை வந்து எடுத்து சுடுதண்ணியில் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். நான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் சோயாவை வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அது வந்து எடுத்துக்கோங்க. இப்போ சுடுதண்ணியில் போட்டு ஒரு 1/2 ஹவருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து விட்டுற போகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறதுனால கொஞ்சம் ப்ளஃபியாகி வரதுக்கு வந்து டைம் ஆகும். அதுக்காக தான். இப்போ அதெல்லாம் வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் கேப் இருந்தது. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா வாசல்லாம் வந்து கூட்டி விட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் மார்னிங் வேக்கப் ஆகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. அப்படியே போக போக பார்த்திங்கன்னா பழகிடுச்சு. மார்னிங் கொஞ்சம் குயிக்காக வந்து வேக்கப் ஆகி எல்லா வேலையும் வந்து பண்ணி முடிச்சிடறதுனால மதியம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் வந்து கிடைக்குதுங்க. ஸோ மதியம் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கிறதுனால அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒர்க்கெலாம் வந்து பார்த்துட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சோயாவுமே வந்து நல்லா ஊறி வந்துடுச்சு. அதை ஸ்குவீஸ் பண்ணி வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி வந்து எடுத்து வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் வந்து இல்லை, தீந்துருச்சுங்க. அதனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இடிக்கல்ல போட்டு அப்படியே இடித்து வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி வாங்க இப்போ நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான சோயா புலாவ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் வந்து விட்டுக்கோங்க. எங்கிட்ட நெய் இல்லாதனால நான் ஃபுல்லாக வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கூடவே வந்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் லென்த்தாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் அப்படியே ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ராஸ்மெல் போனதுக்கப்புறமா நான் 2 தக்காளி பார்த்திங்கன்னா அப்படியே லென்த்தாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலாஸில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 3 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து போட்டிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலாவுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ண கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. சேர்த்து நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோயா, இது கூடவே பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம வேணுங்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணிங்கிற ரேஷியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா லைட்டாக லெமன் ஜூஸ், மேலே வந்து மல்லி புதினா போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சு மீடியம் டு லோ ஃப்ளேமில் 4 விசிலுக்கு வந்து வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான சோயா புலாவ் வந்து ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அது வந்து விசில் வரத்துக்குள்ளே சைட் பை சைட் பார்த்திங்கன்னா ஆனியன் பச்சடியுமே வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போது சாப்பாடுமே வந்துட்டு ஏர் போகிறதுக்குள்ளே சைட் பை சைட் பார்த்திங்கன்னா சப்பாத்தியுமே வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சப்பாத்தி மாவு வந்துட்டு முன்னாடி நாள் நைட்டே வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்து வச்சுட்டதுனால எனக்கு மறுநாள் காலையில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருந்தது. சப்பாத்தியுமே ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக வந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அப்போவே கொஞ்சமாக பட்டர் வந்து ஆட் பண்ணி ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் 7:15 அப்படிங்கிறப்பவே வந்துட்டு சமையல் வேலை எல்லாமே வந்து பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்க வேண்டியது இருந்ததுங்க. அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு முதல் வேலையை பார்த்திங்கன்னா வெசல்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலான்ட்டு அந்த ஒர்க்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த வேலையை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னாவே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து பாதி வேலை வந்து முடிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அந்த மாவெல்லாம் கொஞ்சம் சிந்தி இருந்தது. அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வெட் கிளாத் வச்சு கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இப்போ லாஸ்ட் ஒரு 10 டேஸாக பார்த்திங்கன்னா மார்னிங் டைம் மட்டும் ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து ரெகுலராகவே வந்து வாங்கிட்டு இருக்கோம். நைட்டே வந்து பால் கேன் வந்து கீழே வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க மார்னிங் டைம் வந்து ஊற்றிடுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் போய் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நான் மார்னிங் வந்துட்டு மேக்ஸிமம் டீ காஃபி இதெல்லாம் வந்து வைக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்தால் போதுன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதனால் அவங்க ஒரு 7 மணிக்கு மேலே தான் வந்து பால் வந்து வச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறமா தான் நான் வந்து எடுத்துகிட்டு வருவேன். இப்போ தயிர் போடுறதுக்கு வந்து எவ்வளோ பால் வந்து தேவைப்படுதோ அதை மட்டும் வந்து காய்ச்சி வந்து எடுத்துக்கிட்டேங்க. மிதமுள்ள பாலை வந்துட்டு வேற ஒரு பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மீதி இருந்தால் கூட மறுநாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக.
இப்போ பாலுமே வந்துட்டு நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு வந்து எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா உடனே வந்துட்டு பால் வந்து உர ஊற்ற முடியாது, கொஞ்சம் டைம் ஆகும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாப்பாடுமே வந்துட்டு நல்லா சுத்தமாக வந்து ஏர் போயிடுச்சு. ஹஸ்பண்ட் டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சாப்பாடு வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த கப்பில் வந்துட்டு ஆனியன் பச்சடி வந்து ரெடி பண்ணி வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மீதமுள்ள சாப்பாட்டை வந்துட்டு வேற ஒரு ஹாட் பேக்லேயுமே வந்து போட்டு வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சிங்க் ஃபுல்லாக வந்து பாத்திரம் வந்து சேர்ந்துருச்சு. அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்க ஃபுட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சாச்சு. இப்போ காய்ச்சி வச்சிருந்த பாலுமே வந்துட்டு நல்லா லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு வந்து சூடு வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நான் மோர் வந்து எடுத்துருக்கேன். இது வந்து வீட்டில் ரெடி பண்ணது தான். அதை 1/4 ஸ்பூன் எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா ஷேக் பண்ணாமல் வந்து ஒரு பிளேஸில் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து கேர்டு வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எறும்பு வராமல் இருக்கணுங்கிறதுக்காக சேஃப்டிக்கு அதை சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே ஹேண்ட் சாக் வச்சு மார்க் பண்ணி வந்து வச்சாச்சு. அடுத்தது ஹஸ்பண்ட் டிஃபன் பாக்ஸுமே எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சுட்டேன். அப்போ தான் மறக்காமல் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. செப்பரேட்டாக லஞ்ச் பேக்கில் வந்துட்டு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ரெகுலராக ஒரு பேக் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதிலே வந்து வச்சுட்டு போகிறதுனால நான் அப்படியே கவர் போட்டு வந்து ரேப் பண்ணி வந்து கொடுத்து விட்டுருவேன். அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளே சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா பெட்ரூமே வந்து நல்லா நீட் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு. ஸோ லஞ்சுக்கு வந்துட்டு சோயா புலாவ், அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு சப்பாத்தி, ஆனியன் பச்சடி, அதுக்கப்புறம் கெச்சப் இருந்தது. இதை வச்சு வந்து சாப்பிட்டாச்சு. நான் வந்து ரைஸ் வந்து சாப்பிட்டுட்டேன். ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு மார்னிங் சப்பாத்தி வந்து சாப்பிட்ருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அவங்களும் ஒரு 8 மணி போல் வந்து ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்குமே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கில் இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ரீசெண்டாக நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேம்போ சேர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோங்க. இது வந்துட்டு நாங்கள் ஆன்லைன்லலாம் வாங்கல, ஆஃப்லைன் பர்ச்சேஸ் தான். லாஸ்ட் டைம் நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரப்போ ரோட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா வந்து வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சும்மா விண்டோ ஷாப்பிங் தாங்க பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பட் ஆனால் அதோட குவாலிட்டி அதெல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதனால் பர்ச்சேஸுமே வந்து சடனாக வந்து பண்ணது தான். இந்த சேருமே பார்த்திங்கன்னா சைஸ் வைஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன சைஸில் வந்து செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் சேர் தான். நாங்கள் வந்துட்டு பெருசாக பார்கெயின்லாம் வந்துட்டு எதுவுமே பண்ணலங்க. அந்த அண்ணாவே ஒரு அளவுக்கு ரீசனபிளான ரேட்டில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் நாங்கள் செட் ஆஃப் 2 சேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். நாங்களுமே ஒரு 20 டேஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதோட குவாலிட்டியுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது. நல்ல வெயிட்மே வந்து தாங்குது. அங்கே இந்த மாதிரி சேர்ஸ் மட்டும் இல்லாமல் பிளான்ட்ஸில் வைக்கக்கூடிய செராமிக் பாட்ஸ், ஃப்ளவர் வேஸ், அதுக்கப்புறம் பால்கனிலெலாம் வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டீபாய், வித் சேர், இந்த மாதிரி நிறைய காம்போஸ் வந்து வச்சுருந்தாங்க. சரி நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ அதெல்லாம் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இது மட்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஃபோல்ட் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட்டு தான். வீட்டில் நெய் வந்து சுத்தமாக இல்லைங்க, தீர்ந்துருச்சு வந்து இருந்தது. சரி நம்மளே வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு டைமும் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா கண்டெய்னர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே அம்மாவே வந்து நெய் ரெடி பண்ணி வந்து கொடுத்து விட்டுருவாங்க. இந்த டைம் வந்துட்டு சடனாக ஊருக்கு வந்து கிளம்பி வந்ததுனால நெய் வந்து ரெடி பண்ண முடியல. பட்டர் தான் வந்து இருந்ததுன்னு சொல்லி வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. வீட்டில் ஏற்கனவே பழைய நெய் வந்து கொஞ்சம் இருந்ததுங்க. சரி அது காலியானதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி வெயிட் லிஸ்ட்டில் வந்து வச்சுருந்தேன். இன்றைக்கி மார்னிங் பிரியாணி பண்ணுறப்ப தான் வந்து ஞாபகம் இருந்தது நெய் வந்து தீந்துருச்சு அப்படின்ட்டு. சரி இன்றைக்கி ஃப்ரீயாக தானே இருக்கும், இந்த ஒர்க்லாம் வந்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நெய்யுமே ரெடி பண்ணுறப்போ கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணோம் அப்படின்னா நல்லா வாசனையாக வந்து இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கிச்சன் ஷெல்ஃப்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்ததுங்க. அதெல்லாம் தான் வந்து பார்த்துட்ருக்கேன். எல்லா ஷெல்ஃபும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணலாங்க. இந்த கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்கக்கூடிய ஷெல்ஃப் மட்டும் தான் வந்துட்டு க்ளீன் பண்ணியிருந்தேன். ஏன்னா இங்கே தான் வந்துட்டு அடிக்கடி இந்த டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. இந்த ஆயில் பாட்டில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டஸ்ட்டு வந்து ஏறிடுச்சுங்க. நேற்று ஆயில் வந்து ரீஃபில் பண்ணுறப்ப தான் வந்துட்டு பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இது கீழே இருக்கக்கூடிய ஷெல்ஃபு எல்லாமே வந்துட்டு டஸ்ட்டு பயங்கரமாக வந்து இருந்தது. வீடியோவில் பார்க்குறப்பவே உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு போட்டிருந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புதுசாக நியூஸ் பேப்பரை வந்து போட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இந்த ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணியே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து ஆயிடுச்சுங்க. அப்பப்போ வந்து எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு வைக்கிறதோட சரி, இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி பார்க்குறப்ப தான் வந்து தெரிஞ்சுது அதில் அவ்வளோ டஸ்ட்டு வந்து இருக்குது அப்படின்ட்டு. எதுவுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தான் வந்துட்டு நல்லா நீட்டாக இருக்குது. அடுத்தது கிராசரி பாக்ஸ்லேயுமே கிராசரிஸ்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதுலேயுமே ஒரு சில பருப்பு ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு சீக்கிரமாக பூச்சி வந்து வச்சிரும். அதெல்லாம் ஏதாவது வச்சிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். எதுவுமே இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் பார்த்திங்கன்னா பெருசாக கிராசரிஸ்லாம் வந்துட்டு எதுவுமே தீரல. வாங்கி வச்சதெல்லாம் வந்து அப்படியே இருக்குது. இதை வச்சே வந்துட்டு இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு வந்து அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஒன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு
எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சில வேஸ்ட்டான கண்டெய்னர்ஸ்லாம் வந்து கிடச்சிதுங்க. அதெல்லாம் வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி கேரி பேக்கில் போட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுருவேன். ஒரு 2-3 பேக் வந்து நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா கீழே பிளாஸ்டிக்லாம் வாங்குறதுக்குன்னு ஒரு அண்ணா வந்து வருவாங்க ரெகுலராக. அந்த அண்ணாட்ட வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஏதாவது திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த திங்ஸ்க்கான அமௌண்ட் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக்கில் வந்து லெஸ் பண்ணது போக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் மட்டும் நம்ம பே பண்ணி வாங்கினா வந்துட்டு போதும். இந்த ஒர்க்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே டைம் வந்துட்டு ஒரு 11 மணி போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் மார்னிங் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா நெய், அதுவுமே வந்து நல்லா சுத்தமாக ஆறிடுச்சு. அதையுமே வேறு ஒரு கிளாஸ் பாட்டிலுக்கு வந்து மாற்றி வச்சிடலான்ட்டு அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நெய்யை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் பாட்டில் அப்படி இல்லைன்னா சில்வர் கண்டெய்னரில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வந்து வரும். பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து ஊற்றி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் முன்னாடி கொஞ்சம் ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக கடைக்கு வந்து போயிருந்தப்போ இந்த கலர் லைட்ஸ்லாம் வந்து பார்த்தங்க. சரி இது வாங்கிட்டு வந்து அப்படி வீட்டில் கொஞ்சம் அப்படியே டெக்கார்லாம் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். நானும் மல்டி கலரில் வந்துட்டு ஒரு லைட், அதுக்கப்புறம் எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா 2 லைட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளாகவே கிச்சனில் வந்து லைட்ஸ்லாம் வந்து போட்டு பார்க்கணுன்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து இருந்துகிட்டே இருந்ததுங்க. நம்ம ஏன் இந்த எல்லோ கலர் லைட் வந்துட்டு ஸ்ட்ரிப் லைட் மாதிரி வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சடனாக ஒரு ஐடியா வந்தது. முன்னாடி நாள் நைட் வந்து சும்மா அப்படியே வந்து வச்சு பார்த்தேன். நல்லா செட் ஆகிருந்தது. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அப்படியே செல்லோ டேப் போட்டு எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த எல்லோ கலர் லைட்டோட லென்த் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து மீடியமாக தான் வந்து இருந்ததுங்க. அதனால் 2 லைட்டையுமே வந்துட்டு அப்படியே சென்டரில் வந்து ஜாயின் பண்ணி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ லெஃப்ட் சைடு இருந்து ஒரு லூப் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு ரைட் சைட்லேருந்து இன்னொரு லூப் கொண்டு வந்து சென்டரில் வந்து அப்படியே வச்சு ஜாயின் பண்ணியிருந்தேன். பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்து இருந்தது. இப்போ காமிக்கிறது பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து ஆன் பண்ணி வந்து வச்சது தான். ஓரளவுக்கு வந்து வெளிச்சமாகவும் இருக்குது. கரண்ட்லாம் போயிடுச்சுன்னா கூட ஓரளவுக்கு வந்து அப்படியே மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்படியே இந்த லைட்ஸ் வச்சு கிச்சனை வந்துட்டு சிம்பிளாக ஒரு மேக் ஓவர் வந்து பண்ணி முடிச்சாச்சு. அன்றைக்கு டே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தாங்க இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்தது இன்னொரு வீடியோவில் வந்து நான் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.